என்ன இவன் இன்னும் ஆளையே காணும். அப்படி ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருப்பான்னு தெரியல. ஐயோ இப்ப வரேன்னு சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஆளை காணும். எத்தனை டைம் கால் பண்றது? கால் அட்டன் பண்றானா பாரு. கள்ள பையன் ரூம்ல இருந்து முட்டை தான் விட்டுட்டு இருக்கான் போல. வந்துட்டான் வந்துட்டான். வர்ற நேரத்தை பாரு. என்ன மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி வரான். என்னாச்சு இவனுக்கு? என்னாச்சு இவனுக்கு? என்ன ரியாக்ஷன் இது? ஏதோ பார்க்காததை பார்த்த மாதிரி பப்பர் பேன்ல வரான். டேய் மச்சான், டேய் உன்னதான்டா கூப்பிடுறேன். காது கேக்குதா இல்லையா? அங்க என்ன தெரியுது? என்னதையோ பார்த்துட்டு இருக்கான். டேய் மச்சான், ஆ, டேய் நீ எப்படா வந்த? நான் வரல. என்ன தேடி இப்ப நீ தான் வந்திருக்க. எனது நான் தான் இங்க வந்தனா? இந்த கடவுளே என்னடா ஆச்சு? ஏன்னா இப்படி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்க? ஆ, அப்படியா இருக்கேன். ஆமாடா அப்படிதான் இருக்க. என்னடா ரியாக்ஷன் இது? ஏய் உன்னை பார்த்தா எதையோ பேய் பிசாச பார்த்த மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. ஐயோ ஆமா மச்சான், அந்த பிசாச தான் பார்த்துட்டேன். எனது பிசாச பாத்துட்டியா? டேய் என் கூட தானடா சுத்திட்டு இருந்த. எப்படா பிசாச பார்த்த? ஐயோ அதான் இப்படி பயந்து போய் நிக்கிறியோ? கன்ஃபார்ம் அப்போ பேய் தான். கோயிலுக்கு கூட்டு போய் மந்திரிச்சிட வேண்டியதான். இருடா நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன். என்னது கோயிலுக்கு கூப்பிட்டு போய் மந்திரிக்கணுமா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்னது நல்லா இருக்கியா? அதான் உன் முகரைய பார்த்தாலே தெரியுது எதையோ பார்த்து நல்லா பயந்துருக்குன்னு. அதுவும் பகல்ல எந்த பிசாசடா பார்த்து பயந்த? இப்ப நைட்னாலும் பரவாயில்ல, ஏதாவது பேய் பிசாச பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லலாம். இப்ப பகல் தானடா. இப்ப எந்த பிசாசடா பார்த்த? அதை என் வாயால எப்படி மச்சான் சொல்லுவேன்? அப்ப சொல்லாத போ. அதை எப்படி மச்சான் உன்கிட்ட நான் சொல்லாம இருப்பேன்? ஐயோ சாவடிக்கிறானே, சொல்லி தொலைடா. இல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது. தப்பு தப்பு தப்பு. அட கிறகம் பிடிச்சவனே. ஐயோ சரி, ஏன்டா இவ்வளவு நேரம்? அப்பவே வரேன்னு தானே சொன்னேன். சீக்கிரம் வர, டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சா? எங்கடா போனோம்? என்னது எங்க போகணுமாவா? டேய் என்னடா கேள்வி இது? நீ தானடா என்கிட்ட சொன்ன ஈவினிங்கா ஒரு ரிசப்ஷன் இருக்கு, கரெக்டான டைமுக்கு வந்துரு, லேட் பண்ணிடாதுன்னு என்ன சொல்லிட்டு இப்ப நீ எவ்வளவு நேரம் லேட்டா வந்திருக்க தெரியுமா? ஆமால, ஈவினிங் ரிசப்ஷன் இருக்குல்ல, நான் தான் வர சொன்னல. ஏய் ஏதாச்சும் பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டாடா? என்ன சொன்னதெல்லாம் மறந்துருச்சா என்ன? ஐயோ உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. எனக்கு என்னமோ உடம்புல பேய் ஏதோ பூந்துட்டுன்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் சொல்ற? பேய் பூந்துருச்சா? என்கிட்டே திருப்பி கேளு. உனக்கு என்னாச்சுன்னு உனக்கு தானடா தெரியும். மூஞ்ச ஏன்டா அப்படி வச்சிருக்க? முதல்ல நார்மலா வை. மச்சான் நார்மலா தானடா வச்சிருக்கேன். ஐயோ கடவுளே, முதல்ல ஐப்ரோவை இறக்குடா. எனது ஐப்ரோவை இறக்கணுமா? இறக்கி தானடா இருக்கு. ஐயோ இவன் வேற. இவன்கிட்ட பேசுறதும் ஒண்ணு, பேசாம இருக்கிறதும் ஒண்ணு. டேய் இப்ப ரிசப்ஷன் போணுமா இல்லையா? என்னது ரிசப்ஷனா? ஓமாடா, இப்ப ரிசப்ஷன் போணுமா வேண்டாமா? மச்சான் இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம். ஏன் நாயே என்னடா பேசிட்டு இருக்க? இன்னைக்கு ரிசப்ஷன்ல இன்னைக்கு தானடா போனோம். இன்னைக்கு போக வேண்டாம் நாளைக்கு போனோம்னா என்னடா அர்த்தம்? டேய் மரம் ஏதாச்சும் கலந்துடுச்சா? மூளைக்கெல்லாம் குழம்பிருச்சா? நல்லா தான் இருக்கியா? ஐயோ உன்னை பார்த்தாலே ஏதோ மாதிரி இருக்கே. இவ்வளவு நேரம் நல்லா தான்டா இருந்தேன். ஆனா அந்த பிசாச பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மார்க்கம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். டேய் உண்மையாவே உனக்கு பேய் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. எந்த பிசாசடா பார்த்த? அதுவும் பகல்ல பிசாசே வராதுடா. மச்சான் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ சின்ன பையன், நீ போ. நம்ம எங்கேயும் போக வேண்டாம். யாரு? நான் சின்ன பையனா? எனக்கு ஒன்றும் சொன்னா புரியாது என்ன? ஐயோ குள்றானே, இப்படி பேசி பேசி சாகடிக்கிறானே. சே மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் வந்தது, அழகா தூங்கியிருப்பேன். ரிசப்ஷன் போனோம், அங்க போனோன்னு என் தூக்கத்தை கெடுத்து விட்டு இப்போ ரிசப்ஷன் போக வேண்டாமா? என்னமோ ஆயிருக்கு இவனுக்கு. எதையோ ஏடா கூடமா பார்த்துட்டான். அதான் பையன் இப்படி பொப்பர பேன் நின்றுட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எங்க பார்த்தாலும் அந்த ஞாபகமாவே வருது. டேய் எந்த ஞாபகமா வருதுடா? சொல்லி தோலடா. அது மச்சான் அது ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை. கன்ஃபார்ம் மச்சான், கன்ஃபார்ம். என்னடா கன்ஃபார்ம்? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஒரு அட்மிஷனை போட்டுற வேண்டியதுதான். இருடா அட்மிஷன் போட்டு வந்து உன்னை கூப்பிட்டு போக சொல்றேன். டே மச்சான் என்ன கொழுப்பா? எனக்கு கொழுப்பு இல்லடா, உனக்கு தான் உடம்பு ஃபுல்லா கொழுப்பா கொட்டி கிடக்குன்னு நினைக்கிறேன். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒன்னும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கேன். அப்படியா பேசிட்டு இருக்கேன்? நானே ஒன்னும் புரியாம தான் நின்றுட்டு இருக்கேன். வேற நான் பேசுறதும் அப்படித்தானே இருக்கும்.
பைத்தியம் வளர ஆரம்பிச்சிருச்சு. சரிடா மச்சான், நீ தனியா இருந்து புலம்பு, நான் கிளம்புறேன். டேய், அட பாவி, என்ன இவன் வானத்தை பார்த்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆஹா, இது உருப்படாது, என்னமோ ஆயிடுச்சு. நம்ம கிளம்புவோம், இல்லைன்னா இவன் கூட சேர்ந்து நானும் மென்டல் ஆயிடுவேன். அப்புறம் எனக்கும் ஒரு அட்மிஷனை போட வேண்டியதாயிரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே போன்ல பேசினான், நடுவில் தான் ஏதோ நடந்திருக்கு. இவ வேற இன்னைக்கு என்ன விட மாட்டா போலயே. கிருஷ்ணா சார், நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. ஆ, ரியா, என்ன கேட்ட? என்ன சார், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்பவே கேட்டல, அதுக்குள்ள யாரோ கதவு தட்டினாங்கன்னு நீங்க கூட போனீங்கல்ல. நீங்க கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஓ, காலையில என்கிட்ட பேசிட்டு இருந்தல, அதை பத்தி கேக்குறியா? ஆ, ஆமா சார். ரியா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு ரியா, சூப்பரா இருக்கு உனக்கு. அப்படியே கிருஷ்ணா சார், நீங்க எடுத்த அந்த ட்ரெஸ் தான் மறந்துருச்சா என்ன? இல்ல ரியா, ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் கிருஷ்ணா சார். நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. ஏன் சார் எனக்காக நீங்க இவ்வளோ பண்றீங்க? ஐயோ, என்ன பேசினாலும் அதுலயே வந்து நிக்கிறாளே, மறக்க மாட்டா போலயே. ரியா, அப்புறம் அம்மா பார்க்க போகணும்னு சொன்னல, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உன்னை நாளைக்கா கூப்பிட்டு போறேன், சரியா? சரிங்க கிருஷ்ணா சார். எனக்குமே ஒரே அம்மா ஞாபகமாகவே இருக்கு. அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கூப்பிட்டு போங்க. கண்டிப்பா ரியா, நான் கூப்பிட்டு போறேன், சரியா? சரிங்க கிருஷ்ணா சார். கிருஷ்ணா சார். ரியா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? வெண்ணிலாவை பார்த்து எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வர சொல்லு, ப்ளீஸ் ரியா. ஐயோ கிருஷ்ணா சார், என்ன சொல்றீங்க? தலைவலிக்குதா? ஆமா ரியா. அச்சோ, என்ன கிருஷ்ணா சார், நீங்க வந்ததை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இருங்க, நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்னது, நீ காஃபி போட போறியா? உனக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா? கிருஷ்ணா சார், நான் எவ்வளவு சூப்பரா காஃபி போடுவேன் தெரியுமா? எங்க வீட்ல நான் தான் அப்பப்போ சமைப்பேன். இருங்க, நானே உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். சரி ரியா. நல்ல வேலை, தலைவலின்னு சொன்னதும் திரும்ப அதை பத்தி கேட்கல. இவன் என்ன இப்படி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா, இவகிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ரியா, பார்த்து. மனதை மயிலிடும் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்த தினம் மகிழும் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அழைக்கிறேன். என்ன ரியா, நீ பொறுமையா போலாம்ல? கிருஷ்ணா சார், அது தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்படியா? சரி, அப்ப நீ எங்கேயும் போவேனா, கொஞ்ச நேரம் உட்காரு. இல்ல வேண்டாம் கிருஷ்ணா சார், நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம் ரியா, இப்ப தலைவலி எல்லாம் சரியாயிடுச்சு. கிருஷ்ணா சார், இப்பதானே தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி சரியாகும்? உன்னை இப்படி பார்த்துட்டே இருந்தாலே போதும், எல்லாமே சரியாயிரும். கிருஷ்ணா சார். இல்ல ரியா, அப்பவே ரொம்ப வலிச்சது, இப்போ லைட்டா தான் வலிக்குது. பரவாயில்ல, அப்புறமா காஃபி குடிச்சுக்கிறேன். சரி. கிருஷ்ணா சார், கொஞ்சம் கை எடுத்தீங்கன்னா. ரியா, ஐயோ சாரி ரியா, நீ டக்குன்னு வெளில பார்த்தியா, நான் அதான் அப்படியே பிடிச்சிட்டே இருந்துட்டேன். கிருஷ்ணா சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி ரியா. மாமா, எங்கேயா போயிட்ட? நானும் உன்னை அப்பத்துலேருந்து தேடிட்டு இருக்கேன், காலையிலேருந்து ஆளையே காணோம். சிக்காமலா போயிடுவேன். எங்கே தான் போனான்னு தெரியல. ரூம்லையும் தேடிட்டேன், ஹால்லையும் தேடிட்டேன், ஒரு இடத்துலையும் ஆளை காணோம். ஐயோ, பார்த்துக்கிறேன் உன்னை, என்கிட்ட சிக்காமலா போயிடுவேன். பார்த்துக்கிறேன். ஐயோ, இவளா? இவ கண்ணுல மட்டும் மாட்டிடக்கூடாதுன்னு பதுங்கி பதுங்கி போயிட்டு இருந்தா, இப்ப என்ன ரூம்ல வந்து நிக்கிறா? ஐயோ, அப்படியே ஓடிட வேண்டியதான். ஐயோ மாமா, எங்கே போற? ஓ, ஓடவா பாக்குற? யோ யோ யோ, நீயா வரியா இல்லனா? ஏய், இல்லன்னா என்னடி? என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்காத பத்துக்க, போடி போ. யோ, பக்கத்துல வாயா. என்னது பக்கத்துலயா? பக்கத்துல எல்லாம் வர முடியாது, எதுக்கு ஏழை கூடமா ஏதாச்சும் பண்றதுக்கா? நீ அங்க தள்ளி நின்னே பேசு. யோ, சொல்றத கேளு, பக்கத்துல வா. போடி, அதெல்லாம் வர முடியாது. பாரு, நீ வரலனா நான் வருவேன், இந்த வரேன். ஐயோ, விட மாட்டா போலயே, என்ன தாண்டி வேணும்?
ஜோ எத்தனை நாளையா உன்கிட்ட சொல்றது நீதான் ஏன் வேணும்? அடியே ஒழுங்கா போயிரு, என்ன வெறுப்பேத்தாத. ஜோ மாமா எதுக்கு எப்படி சரியான பயந்தாங்கோலியா இருக்க? யாரு? நான் பயந்தாங்கோலியா? சரி, நான் பயந்தாங்கோலியாவே இருந்துட்டு போறேன். நீ முதல்ல ரூமை விட்டு வெளியே போ. ஏடி இப்படி ஒரு வயசு பையன் இருக்கிற ரூம்ல உன் பாட்டுக்கு வர போற இருக்க என்னடி நினைச்சிட்டு இருக்க? யாராச்சும் பார்த்தாங்கன்னா கேவலமாயிரும். மரியாதையா வெளியே போ. ஐயோ மாமா, நானே எவ்வளவு கவலையா இருந்தேன் தெரியுமா? காலையில இருந்து உன்னை பார்க்கலன்னு ஏக்கத்திலே இருந்தேன். ஆனா நீ என்னடா இப்படி சொல்ற? நீயும் தானே என்ன பார்க்கல, உனக்கு அப்போ கஷ்டமா இல்லையா? எனக்கு எதுக்கடி கஷ்டமா இருக்க போகுது? நானே உன்னை பார்க்க கூடாதுன்னு தானே மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருந்தேன். ஓ அப்ப வேணும்னு தான் என் கண்ணுல படல அப்படிதானே? ஆமாடி ஆமா. உன் கண்ணுல மாட்டினா அம்மா உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு போல. ஜோ அப்படி என்னைய பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டேன் நான் கேக்குற? என்னடி பண்ணல? என்ன பண்ணல? அதான் நானும் கேக்குறேன், அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஏ வேணாண்டி வேணாம், ஒழுங்கா போயிரு. அதெல்லாம் போக முடியாது. ஏய் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுடி. எதுக்கடி இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? நீ தான் பக்கத்துல வர மாட்டேங்கிற, அதான் நானே வந்துட்டேன். ஏய் என்னடி பண்ற? அது இப்படி பல பலன்னு இருக்கிற லிப்ஸ எப்படி கடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது கடிக்க போறியா? ஏ கையடி. ஐயோ மாமா, நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? ஐ லவ் யூ so much மாமா. ஐயோ நான் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க விட மாட்டா போலயே. ஏடி கையடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா மாமா? எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏடி கையடி. ஐயோ சும்மா சும்மா கையெடுன்னு சொல்லிட்டு இருக்காத. பிரியாமா இதெல்லாம் ரொம்ப தப்புமா. ஐயோ இதை விட பெரிய தப்பெல்லாம் பண்ணியாச்சு, இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ எனக்கு என்னென்னமோ தோணுதே. இவ வேற தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே. என்ன மாமா என்னென்னலாம் தோணுது? சும்மா ரெடி, அதெல்லாம் ஒன்றும் தோணல. ஓ நடிக்காதையா, எனக்கு தெரியாது உன்னை பத்தி. என் மேல அவ்வளோ ஆசையை வச்சுட்டு ஏன் இப்படி பயந்து பயந்து ஓடுற? ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படி. யோ 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 நடிக்காதையா, அதான் அன்னைக்கு குடிபோதையில எல்லாம் உளர்னியே, எனக்கு தெரியாதா? அதாண்டி அதான், அதுதாண்டி நான் பண்ண தப்பு. எதுக்கடி கண்ணத்தை கிள்ற? நல்லா புஸ்கு புஸ்குன்னு இருந்தது அதனால கிள்ளுனேன். எடி கையடி, யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதாண்டி. யோ ஒரு பொட்ட புள்ள நானே இவ்வளவு தைரியமா இருக்கேன், உனக்கு என்னையா? ஆமாங்க நீங்க ரொம்ப தைரியசாலி தான். உங்களுக்கு தைரியம் யாருக்காச்சும் வருமா? எம்மாடி தயவு செய்து விட்டுருமா. ஐயோ பாத்தியா, நக்கல் தானே உனக்கு. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. சரி எனக்கு இப்போ ஒன்று தோணுது. ஆமா உனக்கு ஏதாச்சும் ஒன்று தோணினாலே அது ஏடா குடமாவ தான் இருக்கும். ஐயோ கடிச்சவா? ஐயோ ஆளை விடுறா சாமி. யோ யோ எங்க ஓட பாக்குற, இன்னைக்கு உன்னை விட மாட்டேன் பாரு. ஐயோ வேண்டாம் பிரியா வேண்டாம். எனக்கு வேணுயா கார்த்தி. ஐயோ அம்மா. அத்தை கார்த்தி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மா அது சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். பிரியா கொஞ்சம் தள்ளி நில்லுடி. ஆமா அத்தை, இப்பதான் வந்தேன், அதான் கார்த்திக் மாமா இருந்தாங்க, சும்மா பேசிட்டு இருந்தேன். என்னப்பா கார்த்திக் இதெல்லாம்? நான் வரும்போது நீங்க ஒன்றும் பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே. அம்மா அது இதெல்லாம் நல்லா இல்லப்பா, இதெல்லாம் நல்லா இல்லை. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், புரிஞ்சு நடந்துக்க. பிரியா நீ ஒரு ரூமுக்கு போ. அத்தை இப்போ என்னதான் அத்தை உங்களுக்கு பிரச்சனை? பிரியா சும்மா இருடி. இந்த பாருங்க அத்தை, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதை இப்போவும் சொல்றேன். நான் கார்த்திக் மாமாவை விரும்புறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பிரியா இதெல்லாம் என்ன பேச்சுமா? நீ சின்ன பொண்ணு, நீ முதல்ல போ. அத்தை நான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு கார்த்திக் மாமாவை தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கார்த்திக் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னை ரூமுக்கு போன்னு சொன்னேன். சரிங்க அத்தை நான் கிளம்புறேன். என்னப்பா இதெல்லாம் உங்ககிட்ட படித்து படித்து சொன்னேன், அதை நீ கொஞ்சம் கூட காதில் வாங்காம என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அம்மா அது நாங்கள் சும்மாதாம்மா பேசிட்டு இருந்தோம். என்னப்பா கார்த்தி, என்கிட்ட போய் சொல்றியா? நீங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தீங்க, என்ன எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன், அப்புறமா என்ன போய் சொல்லிட்டு இருக்க? அம்மா அது இப்ப நான் பார்த்த மாதிரி இந்த வீட்டில் யாராச்சும் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? சின்ன இடத்துக்கு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னப்பா கார்த்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, புரிஞ்சுக்கப்பா. பாத்தியா பிரியா எப்படிலாம் பேசிட்டு போறான்னு பாத்தியா? நீ இடம் கொடுக்க போய் தான் அவ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா.
அன்னைக்கு ஏதோ பெரிய இவ மாதிரி சொன்னேன். அவ இதுக்கப்புறம் என் பின்னாடி சுத்த மாட்டா, நானும் கரெக்டா தான் இருப்பேன், எனக்கு அவ மேல எந்த ஒரு ஆசையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா அது என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கும் பிரியாவை பிடிக்குமா. என்னப்பா நீ இப்படி சொல்ற? அதெல்லாம் சரி வராது, சரியே வராது. இது மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நீ ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்காது கார்த்தி. ஒரு அம்மாவா இருந்துட்டு நானே இப்படி சொல்றேன்னு நீ வருத்தப்படாத. இதெல்லாம் சரி வராது, கண்டிப்பா நடக்கவும் செய்யாது. அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகுமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் சொல்றத சொல்லிட்டேன். பிரியா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது, அவ வாழ்க்கைக்கு நல்லது. புரிஞ்சுக்கப்பா. அம்மா நீ எதுவும் சொல்ல வேணாம் கார்த்திக். அம்மா சொல்றத ஞாபகம் வச்சுக்க. அம்மா சொல்றத மீறியும் நீ பிரியாவை தான் லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன்னா இந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் நீ அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்மளால யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்க. இவன் வேற ரூம்ல இருக்கிறது தெரியாம நான் வேற டவலோட வந்து நின்னுட்டேன். ஐயோ ஐயோ, என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல. எனக்கே ரொம்ப ஷை ஆயிடுச்சு. ஐயோ அபி, என்னடி பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் பொறுமையாவாச்சும் குளிக்க போயிருக்கலாம். அவசர அவசரமா குளிக்க போய் இப்படி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். என்ன இவ இங்க நின்னுட்டு இருக்கா? ஏதோ வெளியே கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஐயோ, இவ ரூம்ல இருக்கான்னு தெரிஞ்சா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே. ஐயோ கடவுளே, இவன் வேற வந்துட்டானா? ஐயோ எப்படி முழிக்கிறான் பாரு. தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கள. பேசாம திரும்பியே போயிடலாம். இவளை பார்த்தாலே அந்த ஞாபகம் தான் வருது. ஐயோ, என்னென்னமோ தோணுதே. நானும் பார்த்துட்டு இருக்கேன். இவன் என்ன வந்ததுல இருந்தே அப்படியே ஆணு குறுக்குறன்னு பார்த்துட்டு இருக்கோம். வேண்டாம், இதுக்கு மேலே இங்கே நின்னா ஏதாச்சும் ஏடா கூடமாவே யோசிச்சுட்டு இருப்பேன். கிளம்பிடலாம். ஏ பொறுக்கி. என்னையா கூப்பிட்ட? ஆமா, எப்பவும் பொறுக்கின்னு ஒன்னதானே கூப்பிடுவேன். அப்புறமா என்ன? ஆ ஐயோ கடவுளே, எதுக்கு அப்படி குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்க? என்ன இப்போ உனக்கு? என்னது கூறு கூறுன்னு பாக்குறேனா? அப்படியா பாக்குறேன்? ஐயோ ஆமா, முதல்ல அந்த முழிய மாத்து. ஐயோ பார்க்க முடியல. நானும் அப்பத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா மாற மாட்டேங்குதே. ஐயோ கடவுளே. ஏ பிசாசு, ஏதோ கோயிலுக்கு போனோம்னு சொன்ன போலையா? கருமம் கருமம், நீ பண்ண வேலைக்கு எங்க இருந்து கோயிலுக்கு போறது? கோயிலுக்கும் போல எங்கேயும் போல. நான் என்ன பண்ணேன்? என்னது என்ன பண்ணியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண நான் கேக்குறேன். ஒழுங்கா போடிரு. ஏ பிசாசு, சாரிடி. அது நான் வேணும்னு பண்ணல, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்னது தெரியாம பண்ணியா? ஆமா, நீ டக்குன்னு டவலோட வந்து நின்னதும் நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, திரும்ப திரும்ப எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்க? இல்ல பிசாசு, நீ அப்படி வந்து நின்ன உடனே எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். என்ன இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஐயோ என் மேலதான் தப்பு. நான் தான் இவன் இருக்கிறது தெரியாம தெரியாதனமா வந்து தொலைச்சிட்டேன். பிசாசு, நான் ஒன்று சொன்ன நீ திட்ட மாட்டியே. சொல்லி தொலை. அது எனக்கு ஒன்று பார்க்கும் போதெல்லாம் ஒரே அந்த ஞாபகமா வருதுடி. என்னடா சொன்னேன்? உன்னை கொல்ல போற பாரு, உனக்கு போடிரு. இல்லடி, எனக்கு தோணுதான் சொன்னேன். சரி, நான் கிளம்புறேன். தோணும்டா தோணும். ஐயோ எனக்கு வர ஆத்திரத்துக்கு எதையாச்சும் தூக்கி ஒன்று அடிச்சிடலாம் போல வருதே. போய் தொலை. சரி, போறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உள்ள இருக்கனா இல்லையான்னு பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் பண்ணு, சரியா? எனக்கு எல்லா வெங்காயமும் தெரியும், நான் பாத்துக்கிறேன். சரி, சாரி. நானும் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு உன்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, அது அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு. நீ அதை பத்தியே பேசிட்டு இருக்க. ஏன் திரும்ப திரும்ப அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இல்ல பிசாசு, எனக்கு ஒரே அதே தான் ஞாபகமாவே இருக்கு, அதனாலதான். ஐயோ கடவுளே கடவுளே, என்னையோ அதையே சொல்லிட்டு இருக்கான். ஏ பொறுக்கி, ஒழுங்கா ரூமை விட்டு வெளியே போயிரு. இல்லைன்னா எனக்கு வர கோவத்துல நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட போறேன். முதல்ல அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்து. அதை பார்த்தாலே எனக்கு அப்படியே கடுப்பாகுது. அது நான் என்னடி பண்றது? அதுவா ஃபேஸ் மாறுது. மாறும் மாறும்.
ஐயோ அப்படி பார்க்காதன்னு சொன்னேன். ஆ சரி, பார்க்கல. பார்க்கலன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே நிற்காத, கிளம்பு. சரி, கிளம்புறேன். பிசாசு பிசாசு என்ன என்னமோ பண்றா. ஐயோ சக்தி, உனக்கு என்னடா ஆச்சு? இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். பொறுக்கி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நேம் சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். ஹாய் சுகந்த், ஹாய் சுதீப், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் ஜெயா, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் நவீன், ஹாய் கோதை. ஹாய் கீதா, ஹாய் சோபனா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.